வணக்கம். ஓஷோ உலகம். இந்த நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பொதுவாக எப்படின்னா, இந்த மிராக்கிள்ஸ் அப்படின்றோம்ல, அற்புதங்கள். இந்த அற்புதங்கள்ன்ற ஒரு விஷயம் பொதுவாகவே இயல்பான மனிதர்கள், ஞான நிலையில் இருப்பவர்கள், அவங்க இந்த அற்புதங்கள்ன்றத பெரிய மேட்டரா நினச்சிக்கிறதே இல்லை, எடுத்துக்கிறதும் இல்லை, அதை பற்றி பெருசாவா பேசிக்கிறதும் கிடையாது. அதை உதாரணத்துக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஓஷோ சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஹசான் அப்படின்ற பேரில் ஒரு முஸ்லீம் துறவி. அந்த முஸ்லீம் துறவியை பொறுத்தளவில் அவர் இன்னொரு பெண் துறவி, அவங்க பேர் ரபியான்னு பேர். அந்த ரபியாட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது, அதாவது சில விஷயங்களை கலந்து பேசும்போது ஒருத்தர் பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதுக்காக அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான். அதுக்காக ஹசான் அந்த ரபியாட்ட சொன்னார், ரபியா ஒரு விஷயம், நீங்களும் ஒரு துறவி, நானும் ஒரு துறவி, நம்ம ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை பேசணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு எவ்வளோ விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள் எவ்வளோ விஷயம் தெரியும், உங்களுக்கும் உங்கள் அனுபவத்தில் ஆன்மீக விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நம்ம 2 பேரும் ஒருத்தர் கருத்து பரிமாற்றம் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் சில விஷயங்களை என்கிட்ட தெரிஞ்சுக்கலாம், அதே மாதிரி உங்கள்கிட்ட நான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்ம 2 பேரும் ஈடுபடுறது நல்லது அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே தோணுது. அதனால் ஆக்சுவலாக எனக்கு தண்ணியில் நான் நடப்பேன். ஆக்சுவலாக தண்ணியில் நடந்து போகக்கூடிய ஆற்றல் என்கிட்ட இருக்குது. அதனால் நம்ம அப்படியே தண்ணியில் நடந்துக்கிட்டே நம்ம பேசுவோமே, வாங்க அப்படின்ற மாதிரி இவர் அந்த ரபியாட்ட சொன்னார். ரபியா சொன்னாங்க, என்ன ஹசான் பேசுகிறீங்க, ஆன்மீக விஷயத்தை பேசுகிறதுக்கு தண்ணி மேலே நடந்து பேசணுமா? தண்ணி மேலே நடந்துக்கிட்டு வாக்கிங்லே, எனக்கு தண்ணியெலாம் நடக்கவே தெரியும், எனக்கு தரையில் தான் நடக்க தெரியும், தண்ணியில் எல்லாம் தெரியவே தெரியாது. உங்களுக்கு நீ தண்ணியில் நடப்பீங்களா? தண்ணியில் நடந்துக்கிட்டு அப்படியே ஆன்மீக விஷயத்தை பேசினா அது ஒரு புது அனுபவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அது ஒருவேளை புது அனுபவமாக இருக்கலாம். எனக்கு அப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்சது இல்லை. காரணம் எப்படின்னா, எனக்கு தண்ணி மேலே நடக்கிறதுக்கு எனக்கு தெரியாது, அதுதான் உண்மை. அப்படி தண்ணி மேலே நடக்கவே தெரியாது அப்படின்போது எனக்கு எப்படி அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிற முடியும்? உங்களுக்கு வேணால் அந்த அற்புத ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கலாம், ஆனால் என்கிட்ட அந்த ஆற்றல் இல்லையே, அப்புறம் எப்படி நான் தெரிஞ்சுக்கிற முடியும்? அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதாவது இவர் அந்த அம்மாவை சோதனை பண்ணி பார்க்குறாரு. மனநிலை நம்ம இப்படியே பேசி பார்ப்போம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக ஒரு டெஸ்டிங் அவர் பண்ணி பார்க்குறாரு. அந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு தண்ணியில் நடக்கிறதுக்கு சக்தி கிடையாது, அந்த ஆற்றல் என்கிட்ட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வியக்கத்தக்க ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது, என்கிட்ட இல்லையே. எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் கொஞ்சம் மேகத்துலலாம் நடப்பேன், மேகத்தில் உட்காருவேன், மேகத்தில் நடப்பேன், மேகத்தில் நடந்துக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் நான் பழகியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தா அவருக்கு தண்ணியில் நடக்கும், அவர்கிட்ட ஆற்றல் கிடையாது. இந்த அம்மாவுக்கும் மேகத்தில் நடக்கிற ஆற்றல் இந்த மட்டும் கிடையாது. இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக மேகத்தில் அப்படியே நடந்து பேசி தான் எனக்கு பழக்கம். அதனால் வாங்க அப்படியே மேகத்தில் நடந்துக்கிட்டே, க்ளவுட்ஸ் மேலே நடந்துக்கிட்டு நம்ம அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம் பல ஆன்மீக விஷயங்களை. நீங்கள் உங்கள் அனுபவத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள், நான் என் அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். நீங்கள் படித்த நூல்களில் இருக்கக்கூடிய ஆன்மீக கருத்துக்களை எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். நான் படித்த நூல்களில் இருக்கக்கூடிய ஆன்மீக விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அனுபவ அறிவு இருக்கும், எனக்கு எவ்வளோ அனுபவ அறிவிப்போம். இதை அப்படியே நம்ம கலந்து பேசிக்கிட்டோம்னா, நீங்களும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், நானும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதுக்கு தண்ணியில் நடந்துக்கிட்டு, எனக்கு தெரியாத விஷயத்தை போய் தண்ணியில் நடந்துக்கிட்டு அப்படின்றது எனக்கு தெரியாத விஷயம், வாங்க மேகத்தில் நடந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு. உடனே ஹசான் சொன்னார், மேகத்தில் நடக்கிறதா? ஏம்மா, மேகத்தில் நடக்கிறதுக்கெலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, மேகத்தில் நடக்கவும் தெரியாது, அதில் எப்படி மேகத்து மேலே உட்கார்றதுன்றது தெரியாது, மேகத்தில் நடந்துக்கிட்டே எப்படி பேசுகிறதுன்றது தெரியாது, அந்த ஆற்றலாம் என்கிட்ட கிடையாது, எனக்கு தண்ணியில் நடக்கிற மேட்டர் மட்டும்தான் தெரியும், மேகத்தில் நடக்கிறதுக்கெலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு. தெரியாதா? அதுக்கு பிறகு அந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கும் கூட தான் தெரியாது, மேகத்தில் நடக்கலாம் தெரியாது, மேகத்தில் உட்காரலாம் தெரியாது. நான் நீங்கள் தண்ணியில் நடக்கின்ற ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொன்னதுனால நான் மேகத்தில் நடந்துக்கிட்டே நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்லிச்சு. ஆக்சுவலாக பார்த்தா 2 பேருக்குமே அந்த ஆற்றல் கிடையாது. தண்ணியில் நடக்கக்கூடிய ஆற்றல் இவர்கிட்ட கிடையாது, மேகத்தில் நடக்கக்கூடிய ஆற்றல் இதுகிட்ட கிடையாது. இதில் என்ன விஷயம்னா, நம்ம சும்மா இந்த பந்தாவாக பேசிக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல, அதாவது எனக்கு அற்புத ஆற்றல் அது இருக்குது இது இருக்குது அப்படி இப்படிலாம் பேசுகிறோம்ன்றாங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. ஆன்மீக விஷயங்களை பேசுவதற்கு அதை மக்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக ஒரு நீதிக்கதை பாணியில் ஒரு நூலில் இருந்த விஷயத்தை ஓஷோ நம்மகிட்ட சொல்கிறாரு. அந்த இதெல்லாம் தேவையில்லை. என்கிட்ட அந்த அற்புத ஆற்றல் இருக்குது, வானத்தில் நடப்பேன், வானவில் மேலே நடப்பேன், வானத்தை வளைச்சிருவேன், நிலவை பிடிச்சிருவேன், சூரியனை தொற்றுவேன் அப்படின்லாம் நம்ம ஆளுங்க பரவலாக பேசுவாங்களே. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமாயா? நான் என்ன சாதாரண ஆள் நினச்சிக்கிட்டியா? நான் நினச்சா அப்படியே இமயமலையே ஏற முடியும் தெரியுமா எனக்கு? நீ என்ன நினச்சிக்கிட்ட, என்ன சாதாரண ஆள் நினச்சிக்கிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் இப்படி உதாரணம் சொல்கிறோம்ல, அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதை மாதிரி தான். இந்த உதாரண மேட்டரெலாம் வேண்டாம். தண்ணியில் நடக்கிறேன், வானத்து மேலே நடக்கிறேன்,
மேகத்தில் நடக்கிறேன், மேகத்தில் உட்காருவேன், மேகத்து மேலே உட்காந்துக்கிட்டு பேசுவேன், அப்படி அதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி வந்து இந்த வரட்டு ஜம்பம் அப்படின்றல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை. ஆன்மீக கருத்துக்களை பேசுவதாக இருந்தால் ஏன் தண்ணி மேலே நடக்கணும், ஏன் மேகத்து மேலே நடக்கணும்? தரையிலேயே நடந்துக்கிட்டு பேசலாமே. நம்ம என்ன விஷயம் பேசுகிறோமோ அதுதான் முக்கியம். எந்த இடத்தில் அமர்கிறோம், எதன் மீது நடைபோடுகிறோம் அப்படின்றதான் முக்கியம். நீர் மேலே நடக்கிறதும் மேகத்தில் நடக்கிறதா முக்கியம். நம்ம வந்து தரையிலேயே, நாம் இருக்கக்கூடிய தரையிலேயே இருந்துக்கிட்டு நம்ம வந்து விஷயங்களை பேசலாம் அப்படின்றது. அதனால் ஞான நிலையில் இருப்பவர்கள் எப்போவுமே கற்பனை உலகத்தில் சஞ்சரிக்க மாட்டார்கள். இது மக்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஓஷோ இந்த விஷயத்தை சொல்கிறாரு. அதனால் வந்து இல்லாத ஒரு ஆற்றல் நமக்கு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு வெத்து ஜம்பம் அடிக்காதீங்க. உங்கள்கிட்ட அந்த ஆற்றல்லாம் இல்லை, அப்படிலாம் வானத்துல எல்லாம் பறக்கலாம் முடியாது, நீரில் எல்லாம் நடக்க முடியாது. அதெல்லாம் நடக்காத விஷயம், இல்லாத விஷயம், முடியாத விஷயம், இயலாத விஷயம். அதெல்லாம் விட்டுட்டு எது இயல்போ எது உண்மையோ அதை பேசுங்க. உங்களுக்கு தேவை வந்து நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும், உயர்ந்த கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும், பல அறிவுகளை பெற வேண்டும். அப்படின்றதுனால எந்த இடம்ன்றது எனக்கு முக்கியமாக, இடம் முக்கியம் கிடையாது. அதனால் நாம் பேசக்கூடிய விஷயங்கள் தான் முக்கியம். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு, அதனால் முட்டாள்கள் மட்டுமே அந்த அற்புத சித்திகள், வியக்கத்தக்க தந்திரங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மிராக்கிள்ஸ்ன்றது. இந்த மிராக்கிள்ஸ் மேலே நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் இன்னும் சொல்லப்போனால் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்கிறாரு. ஞான நிலையை அடைந்த மனிதர்கள், ஞான நிலையில் இருக்கும் மனிதர்கள், ஞான அறிவை பெற்ற உயர்ந்த ஆன்மாக்கள் எப்போவுமே வந்து இது மாதிரி மிராக்கிள்ஸ் என்று கூறப்படும் அற்புத சித்திகள் அப்படின்னு இருக்குல்ல, அந்த விஷயத்தில் நம்பிக்கை இருக்காது, அதை நம்ப மாட்டார்கள், அதை விரும்ப மாட்டார்கள், அதன்படி நடக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள், அந்த காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று அவர்கள் மனதில் சிறிது கூட எண்ணமே இருக்காது. அவர்கள் இயல்பான மனிதர்களாக தரையில் நடந்து கொண்டு, தரையில் உட்கார்ந்து கொண்டு, தரையில் அமர்ந்து பேசுவார்கள், தங்களுடைய கருத்துக்களை கூறுவார்கள், வேறு யாராவது கருத்துக்களை கூறினால் கேட்பார்கள். அதுதான் உண்மை. அதனால் எப்போவுமே வந்து என்னென்னா, முடியாத விஷயங்களை, இயலாத விஷயங்களை, சாத்தியமில்லாத விஷயங்களை பேசி பந்தாவாக உரையாடி உங்களை பற்றி மற்றவர்கள் உயர்வாக நினைக்க வேண்டும் என்பதற்காக பொய்யாக கூறி, மிகைப்படுத்தலாக, மிகையாக கூறி, உங்களை பற்றி ஒரு இமேஜ் கிரியேஷன் அப்படின்றல, அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் கூற முயற்சித்தால், அப்படி முயற்சித்தால் கொஞ்ச நேரத்தில் இது எப்படி வந்து அவர் தண்ணியில் நடக்கிறேன்னு சொல்லி சொன்னது வந்து கொஞ்ச நேரத்தில் அவருக்கு அந்த ஆற்றல் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சோ, அதேமாதிரி அந்த அம்மா வந்து ரபியா மேகத்தில் நடக்கிறேன்னு சொல்லி அது அப்படிப்பட்ட ஆற்றல் இல்லைன்றது தெரிஞ்சு போச்சோ, இப்போ இவர் வந்து சரி நம்ம மேகத்தில் நடக்கலாம்னு சொல்லியிருந்தாருன்னு என்ன இருக்கும், நடக்க முடியுமா? அதேமாதிரி அந்த அம்மா வந்து வாங்க தண்ணி நடந்துகிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்துச்சுன்னா இவர் தண்ணியில் நடந்துப்பாரா? அந்த மேட்ரு எக்ஸ்போஸ் ஆகிரும் கொஞ்ச நேரத்திலே. நீங்கள் வந்து அந்த போலித்தனமாக கூறிய விஷயம் இருக்குல்ல, அது எக்ஸ்போஸ் ஆகிரும். அதனால் வந்து அந்த போலித்தனங்களை விட்டு வெளியே வந்து இயல்பாக நடக்க முயற்சியுங்கள். அதுதான் ஞான நிலை, அதுதான் உண்மை நிலை என்று ஓஷோ கூறுகிறார். அது ஒரு நல்ல விஷயம் என்பதால் அதை நான் உங்களுக்கு கூறுகிறேன்.